நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவா பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமா இருந்துட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, ஒரு முக்கியமான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிருக்கு. மார்க்கெட் இங்க இருந்து விழுந்ததுன்னா ஒரு 1200 புள்ளிகள் நிஃப்டி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4000 பாயிண்ட் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் எதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்க்கெட் ஓவராலா என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பாத்திரலாம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எல்லோ ஜோனை நான் மல்டிபிள் டைம் இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை புதுசா பார்த்துக்கோங்க, நான் என்ன ட்ரா பண்றேன்னு. இந்த சேனல்லே தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. மல்டிபிளா இந்த சேனலோட பாட்டத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு. சரிங்களா? சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட்டு இங்க பாட்டத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் போய் எடுத்துட்டு அந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அந்த சேனலோட லோவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ண மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா பிரேக்கும் பண்ணிட்டு அந்த சேனலையும் போய் அகைன் ரீடெஸ்டும் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகுது. இதுதான் மார்க்கெட்டுக்கு இப்ப இருக்கிற நெகட்டிவ் நியூஸ். சரிங்களா? நெகட்டிவான ஒரு ட்ரெண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரும் பேட்டர்னும் வச்சுட்டு மார்க்கெட் ஃபால் ஆகுது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பத்தி தெரியாத நண்பர்கள் இதுலயும் லைட்டா ட்ரா பண்ற பாருங்க. ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு திருப்பி கீழே ஒரு இந்த ஷோல்டர் ஃபார்ம் பண்ணிருச்சுங்களா, அடுத்தது ஒரு ஹெட் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் ரைட் சைடு ஷோல்டர் ஃபார்ம் பண்ணிட்டு பிரேக் பண்ணிடுச்சு, சேனலை பிரேக் பண்ணிடுச்சு. திருப்பி என்ன பண்ணுதுன்னா அந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த லைனை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திருப்பி கீழே வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒன் ஆஃப் த டவுன் சைடுக்கான கன்ஃபர்மேஷன். ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா. அடுத்தது வீக்லிலையும் பாருங்க, வீக்லியோட லைனை டிரா பண்ணி காமிக்கிறேன். ஓவராலா ட்ரெண்ட் வீக்லிலையும் என்ன பண்ணிருக்கு, இந்த சேனலையும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதே நேரத்துல இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடத்த இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த லெவல்லயும் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேண்டில் நான் இப்ப டிரா பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் போல ஆயிடும். இந்த ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் போல ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்ல சரி மிக வேகமாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுனாலும் சரி மிக வேகமாக இருக்கும். ஆல்ரெடி 21,967 அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கோப்பு. அந்த லெவல மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா சரி ஒரு 1200 புள்ளிகள் சரி கண்டினியூ ஆகும். அது பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்த லோ வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லோ 21,300, இப்ப மார்க்கெட் இருக்கிறது 22,400. இங்க இருந்து ஒரு 1,500 புள்ளிகள் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை பாத்துக்கோங்க. இது ஒரு மேஜரான சப்போர்ட் 21,270 இந்த ரேஞ்சு 300 277. ஓகேங்களா? இப்போ நம்ம டே ட்ரெண்டா பார்த்தா கூட மார்க்கெட் பாருங்க, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு ரிவர்ஸ் ஆகுது. இந்த ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா 21,950 ப்ரீவியஸா வந்துச்சு பாத்தீங்களா, இந்த லோ தான் இனிமே அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 21,967 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த லெவல மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,277 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் 20,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 22,671 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஒன்ஸ் அதற்கும் மேல வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 23,050 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேல வந்துச்சு அப்படின்னா 23,800 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இது நெப்டியை பொறுத்த வரைக்கும். நெப்டில இன்னொரு ட்ரெண்டும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஓவராலா ஹை வந்துச்சு பாத்தீங்களா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு அப்புறம் இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணா ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிச்சிடுறேன்.
அந்த ஆங்கிள்லையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஹெட்ல இருந்து ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணி இந்த லைனை டிரா பண்ணோம்னா இப்படி ஒரு பேட்டர்ன் வருது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எப்படி ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த லைனை வந்து நான் டிரா பண்ணி காமிக்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி வச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, லோ வந்திருக்கு. தென் இந்த லோ, தென் இந்த ஹை, தென் இந்த லோ, தென் இந்த ஹை. இந்த லோ மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு பிரேக் பண்ணியிருக்கு. தென் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுது. ஒன்ஸ் இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்க இருந்து டபுள் பாட்டமா கன்சிடர் ஆகும். டபுள் பாட்டமா கன்சிடர் ஆனாலும் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கையும் பிரேக் பண்ணணும். அதே நேரத்துல இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணணும். இந்த லோவோட ட்ரெண்ட், இந்த டாட்டர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணா அடுத்த இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டு ட்ரெண்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வரும். அதுவும் இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி வந்துச்சுன்னா இந்த சேனல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், 24,500 வரைக்கும். ஒன்ஸ் இந்த லெவல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 21,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிடும். சரிங்களா? இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ். இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் 1 ஹவர் கேண்டில்ல நான் டிரா பண்ணி வீக்லி இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். புதுசா வரக்கூடிய நண்பர்கள் ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் பேங்க் நிஃப்டியை காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி கேண்டில் வந்து ரொம்பவே நெகட்டிவா தான் வச்சிருக்காங்க. ப்ரீவியஸோட லோ, பல வாரத்தோட லோவையும் பிரேக் பண்ணி தான், ஆனால் க்ளோசிங்கை மட்டும் கொஞ்சம் மேலே போய் வச்சிருக்காங்க. இமிடியட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47,700 அப்படிங்கிறது தான் சப்போர்ட். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 46,300 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டா இருக்கும். 46,100 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டா இருக்கும். ஓகே. தென்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் 2,000-3,000 பாயிண்ட் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 44,427. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே கேண்டில்ல வச்சுக்கிறேன். 50,636 அப்படிங்கிறது தான் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேல வந்துச்சுன்னா 51,969 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேல வருது மார்க்கெட் அப்படிங்கிற பட்சத்துல இந்த லெவல் தான் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 53,000. சரிங்களா? இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணும். 48,800 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாதான் ஃபர்தரா 50,636 வரைக்கும் போகும். மேஜரா மார்க்கெட் வந்து 50,000ங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகரை பிரேக் பண்ணும்போதே சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுல இருந்தே மார்க்கெட் வந்து டவுன் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் வந்து எப்போதுமே எலெக்ஷன் டயத்துல மார்க்கெட் வந்து சடனா விழுந்துட்டு சடனா இருந்துச்சு. இதுல நான் இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுல வந்து நிறைய லிக்விடிட்டி கேப் இருக்கும். அந்த லிக்விடிட்டி கேப்லாம் மார்க்கெட் சரி பண்றதுக்காக கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத நான் பல மாசமா சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் மார்க்கெட் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு விதத்துல வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. தென் சென்செக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நெஃப்டி போல ஏதாவது ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கு. இமிடியேட்டான சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெஃப்டியோட சார்ட்டையும் சென்செக்ஸோட சார்ட்டையும் ஓனா அனலைஸ் பண்ணீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? அதை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் சொல்றேன். 72,658 அப்படிங்கிறது தான் இமிடியட் சப்போர்ட். இப்போ நெஃப்டி போலவே வந்து பாருங்களேன், வந்து இந்த டவுன் சைடுக்கான லைன் எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்றேன். ஓகே. கரெக்டா எக்ஸாக்டா பார்க்கணும்னா எப்படி நெஃப்டி போலவே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வர பார்க்குதுங்களா. இமிடியட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 72,624 மேல வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 74,657 இந்த லெவல். சரிங்களா? அதற்கும் மேல வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஸ்விங் 78,756 அதற்கும் மேல வந்துச்சுன்னா இந்த லெவல் 80,011. சரிங்களா? ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்துல 70,219 அப்படிங்கிறது சென்செக்ஸ்க்கான அடுத்த லெவல் சப்போர்ட். நிப்டி போலவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்ல உள்ள ட்ரெண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாலும் இதுலயும் கனெக்ட் ஆகும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இந்த டாப்பு இந்த டாப்பு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பும் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இந்த பேட்டர்னை தான் மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு? இந்த ரேஞ்ச், இந்த லெவல் வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு இந்த லெவலை ரீடெஸ்டும் பண்ணுது. இப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து வீக்லிக்கான அனலைசிங்கு. டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்பயும் சொல்றேன் அதிகமா இருக்கு. ஃபால் ஆனுச்சு அப்படின்னா அகைன் கண்டினியூ ஃபால் ஆகும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க நண்பர்களே. சரிங்களா? இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வந்து நான் திங்கட்கிழமை அன்னைக்கு போடுறேன். சென்செக்ஸ்க்கான ஓஐ டேட்டாவையும் அன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே இதே போல மார்க்கெட்டை வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். ஓனா அனலைஸ் பண்ணி நீங்க இண்டிவிஜுவலா யாரோட உதவி இல்லாம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்றோம். அதற்காக நீங்க எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்க டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே நீங்க டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா வந்து எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.